கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு மிக தெளிவான நல்ல குளிர்ந்த சோடா அல்லது ஏதோ ஒரு குளிர்பானத்தை அருந்துகிறீர்கள். அந்த திரவம் எவ்வளவு சுத்தமாக எந்த ஒரு தூசியும் இல்லாமல் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆமா, கண்டிப்பா அதுல எந்த ஒரு சின்ன அழுக்கும் இருக்காது. ரைட். இப்போ அதே நேரத்துல எங்கோ ஒரு பிரம்மாண்டமான எஃகு தொழிற்சாலையில கொதிக்கும் ரசாயனங்களையும் ரொம்ப ஆபத்தான அமிலங்களையும் ஒரு மாபெரும் இயந்திரம் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. கேட்கவே முற்றிலும் சம்பந்தமில்லாத இரண்டு விஷயங்கள் போல தோணுது இல்லையா? ஆமா, ஆனா உங்க கைகளில் இருக்கும் அந்த சுத்தமான குளிர்பானத்திற்கும் அந்த ஆபத்தான எஃகு தொழிற்சாலைக்கும் நடுவில் ஒரு மிக முக்கியமான ஆனா நம் கண்களுக்கு தெரியாத ஒரு பொதுவான இணைப்பு இருக்கு. அதுதான் இண்டஸ்ட்ரியல் ஃபில்ட்ரேஷன், அதாவது தொழில்துறை வடிகட்டுதல் தொழில்நுட்பம். சரியா சொன்னீங்க. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்று நாம் ஒரு மிக ஆழமான பகுப்பாய்வில் இறங்கப் போகிறோம். நம்மிடம் அபிமாட் யூட்டிலிட்டி ஃபில்டர்ஸ் மற்றும் அவர்களின் தொழில்நுட்பங்கள் குறித்த சில மிக முக்கியமான ஆவணங்கள் இருக்கின்றன. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இதை வைத்து இந்த நவீன உலகம் எப்படி சத்தமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அதாவது நாம காலையில குடிக்கும் காஃபிக்கு ஃபில்டர் எவ்வளோ முக்கியமோ அதே போலதான் மாபெரும் தொழிற்சாலைகளுக்கும் இந்த ஃபில்டர்கள். ஆனா இது பல மடங்கு பிரம்மாண்டமானது. இந்த தலைப்பை நாம எடுப்பது மிக சரியான ஒரு விஷயம். ஏன்னா நாம வழக்கமா தொழிற்சாலைகள் அப்படின்னு நினைத்தாலே பெரிய பெரிய புகைப்போக்கிகள் இல்லனா சிக்கலான ரோபோ கைகள், ராட்சச மோட்டார்களை பற்றி தான் பேசுவோம். ஆமா, அதுதான் பொதுவா கண்ணுக்கு தெரியும். கரெக்ட். ஆனா இந்த திரவண்டலை வடிகட்டுவது அல்லது பிரித்தெடுத்தல் என்ற இந்த அறிவியல் இல்லை என்றால் இப்போ நாம பார்க்கிற எந்த ஒரு நவீன தொழிற்துறையும் இயங்க முடியாது. அப்ப இது நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண ஃபில்டர் மாதிரி இல்ல? கண்டிப்பா இல்ல. ஒரு மாபெரும் மின் உற்பத்தி நிலையத்தில் பல லட்சம் லிட்டர் தண்ணீரையோ அல்லது கொதிக்கும் எண்ணெயையோ அதீத அழுத்தத்தில் 24 மணி நேரமும் நிறுத்தாமல் வடிகட்ட வேண்டும். 24 மணி நேரமுமா? ஆமாம். அந்த திரவத்தில் கண்ணுக்குத் தெரியாத ஒரு சின்ன தூசி இருந்தாலும் அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்களை சுக்குநூறாக உடைத்துவிடும். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கா? கண்டிப்பா. இந்த ஆவணங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் தொழில்நுட்பங்களை பற்றி பேசினாலும் அடிப்படையில் இவை ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகின்றன. அதாவது கண்ணுக்குத் தெரியாத அசுத்தங்களை கற்பனை செய்ய முடியாத அழுத்தத்தில் மனிதர்கள் எப்படி தொடர்ந்து பிரித்தெடுக்கிறார்கள் என்பதுதான் அது. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. இந்த ஆவணங்களை பார்க்கும்போது அபிமாட் ப்ராசஸ் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தின் பின்னணி என் கவனத்தை ஈர்த்தது. ஆமா, அவங்க பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். இவர்கள் 2014இல் மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் கல்யாண் ஷில் ரோட் பகுதியில், அதாவது லோதாபலவா அருகில் தங்களது பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். ரைட். ஆனால் இவர்கள் நேற்றைக்கு தொழிலுக்கு வந்தவர்கள் அல்ல. இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் 25 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட டெக்னோகிராட்ஸ் என்ற ஆவணம் குறிப்பிடுகிறது. டெக்னோகிராட்ஸ்னா அதாவது தொழில்நுட்ப அறிவும் வணிக அனுபவமும் கலந்த நிபுணர்கள் அவங்க. இப்போ இவர்கள் வெறும் இயந்திரங்களை மட்டும் உருவாக்குவதில்லை, இன்ஹவுஸ் டிசைன் சாஃப்ட்வேர் எனப்படும் தங்களது சொந்த மென்பொருள்களை பயன்படுத்தி வடிவமைக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் பைலட் ஸ்கேல் பரிசோதனைகளை செய்கிறார்கள். அதன் பின்னரே பயிற்சி பெற்ற பொறியாளர்களைக் கொண்டு உண்மையான இயந்திரங்களை நிறுவுகிறார்கள். சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சொல்றேன். எனக்கு இங்கே ஒரு சின்ன சந்தேகம். பிரம்மாண்டமான இயந்திரங்களை உருவாக்குவதற்கு முன் எதற்காக இந்த பைலட் ஸ்கேல் பரிசோதனைகள்? இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு மாடல் டெஸ்டிங் மாதிரி. அதாவது ஒரு விலை உயர்ந்த உடையை தைக்கும் முன் தையல்காரர் ஒரு சிறிய துணியில் அளவெடுத்து வெட்டி தைத்து பார்ப்பது போலவா இது? கணினியிலேயே டிசைன் செய்த பிறகு ஏன் மீண்டும் ஒரு சிறிய மாடலை உருவாக்கி பரிசோதிக்க வேண்டும்? நீங்க சொல்லும் அந்த தையல்காரர் ஒப்புமை மேலோட்டமாக பார்க்க சரியாக தோன்றலாம். ஆனால் ஒரு தையல்காரர் தவறு செய்தால் ஒரு சிறிய துணி வீணாகும். அதிகபட்சம் சில ஆயிரம் ரூபாய்கள் நஷ்டமாகும். ஆமா, அது தூக்கி போட்டு வேற துணி வாங்கிக்கலாம். கரெக்ட். ஆனால் ஒரு பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்திலோ அல்லது ரசாயன தொழிற்சாலையிலோ ஒரு ஃபில்டரின் வடிவமைப்பில் மிகச்சிறிய பிழை நடந்தால் கூட அது பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம பெரிய விபத்து கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? எக்ஸாக்ட்லி. ஒரு மாபெரும் விபத்தையே உண்டாக்கிவிடும். அதனாலதான் இந்த 25 வருட அனுபவம் கொண்ட டெக்னோகிராட்ஸ் வெறும் கணினி திரையை மட்டும் நம்புவதில்லை. அப்போ அந்த சாஃப்ட்வேர் மட்டும் பத்தாதா? பத்தாது. கணினியில் உள்ள டிசைன் சாஃப்ட்வேர் என்பது
தத்துவார்த்தமான முடிவுகளை மட்டுமே கொடுக்கும். ஆனால் நிஜ உலகில் ஒரு திரவம் குழாயில் செல்லும்போது அதில் ஏற்படும் டர்புலன்ஸ் எனப்படும் கொந்தளிப்பு இருக்கு பாத்தீங்களா? ஓ, அந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா? ஆமாம். அந்த கொந்தளிப்பு, அப்புறம் திரவத்தின் வேதியியல் அரிப்புத்தன்மை மற்றும் எதிர்பாராத அழுத்தம் ஆகியவை கணினியின் கணிப்புகளை கூட பொய்யாக்கலாம். அப்படியா? அப்படியென்றால் அந்த பைலட் பரிசோதனை என்பது நிஜமான தொழிற்சாலையின் ஒரு மினியேச்சர் வடிவம் என்கிறீர்களா? சரியாக சொன்னீர்கள். பைலட் ஸ்கேல் பரிசோதனை என்பது ஒரு சிறிய அளவிலான எந்திரத்தை உருவாக்கி அதில் நிஜமான தொழிற்சாலையில் உள்ள அதே கொதிக்கும் ரசாயனத்தை அதே அதீத அழுத்தத்தில் செலுத்தி பார்ப்பதாகும். ரியல் டைம் டெஸ்டிங் மாதிரி பண்றாங்க. ஆமாம். இதன் மூலம் நிஜ உலகில் அந்த ஃபில்டர் எப்படி செயல்படுகிறது, எவ்வளவு சீக்கிரம் அதில் அழுக்கு அடைகிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடியும். வாவ், இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் அப்ரோச். மென்பொருளின் தரவுகளையும் இந்த பைலட் பரிசோதனையின் நிஜமான முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்த்து குறைகளை முழுமையாக சரி செய்த பிறகு அவர்கள் பல அடி உயரமுள்ள உண்மையான பிரம்மாண்ட எந்திரத்தை உருவாக்குறாங்க. இது வாடிக்கையாளர்களின் பணத்தை மட்டும் காக்கவில்லை, தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உயிரையும் பாதுகாக்கிறதுன்னு சொல்லலாம். 100% உண்மை. ஆஹா, இது சாதாரணமாக இருமை வளைத்து வெல்டிங் செய்யும் வேலை கிடையாது. இது திரவங்களின் இயற்பியலோடு நடத்தும் ஒரு பெரிய போராட்டம் என்பது இப்போ நல்லாவே புரியுது. அதுதான் ஃபில்ட்ரேஷன் சயின்ஸ். சரி, வடிவமைப்பு இவ்வளவு நுட்பமாக நடக்கிறது என்றால் அவர்கள் உருவாக்கும் அந்த அடிப்படை பொருட்கள் என்னென்ன என்ற கேள்வி எழுகிறது. இந்த ஆவணங்களில் பாஸ்கெட் ஸ்ட்ரெயினர்கள் பற்றி திரும்ப திரும்ப குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமா, அது ரொம்ப பேசிக்கான ஆனா முக்கியமான ஒண்ணு. இவை தேவைக்கேற்ப மாற்றியமைக்கக்கூடிய வடிவமைப்புடன் உருவாக்கப்படுகின்றனவாம். இதன் பயன்பாடுகளை பார்த்தால் உணவுத் தொழில், கப்பல் துறை, பெயிண்ட் மற்றும் மை தயாரிப்பு, மருந்து பொருட்கள், ரசாயனங்கள், பெட்ரோலியம் என எல்லா இடங்களிலும் இதை பயன்படுத்துகிறார்கள். ஆமா, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இதோட தேவை இருக்கு. இதற்காக அவர்கள் வயர் மெஷ், வெல்டட் வெட்ஜ் வயர், சிண்டட் எலிமெண்ட்ஸ், ஃபில்டர் பேக்குகள் என பலவிதமான பாகங்களை பயன்படுத்துகிறார்கள். எனக்கு இதை பார்க்கும்போது மூளை சற்று குழம்புகிறது. என்ன குழப்பம்? பெயிண்ட் தயாரிக்கும் நிறுவனத்திற்கும் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திற்கும் நாம் ஏன் ஒரே வகையான ஃபில்டரை பயன்படுத்தக்கூடாது? ஏன் இவ்வளவு விதவிதமான ஃபில்டர் மீடியாக்கள் தேவைப்படுகின்றன? இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நாம தேநீரை வடிகட்ட பயன்படும் வடிகட்டியை வைத்து சகதியை கலக்க முடியாது என்பது போலத்தானே இது ஒன்னும் நீங்க கேக்குறீங்க. கரெக்ட். எல்லா திரவத்தையும் ஒரே மாதிரியான வலைய வைத்து வடிகட்டிவிட முடியாதா? முடியாது. திரவம் என்றவுடன் நாம் எல்லாவற்றையும் தண்ணீர் போல நினைத்துவிடக்கூடாது. அறிவியலில் விஸ்காசிட்டி அல்லது பாகுநிலை என்று ஒரு மிக முக்கியமான அளவீடு இருக்கிறது. விஸ்காசிட்டின்னா அந்த திக்னஸ் சொல்றீங்களா? ஆமாம். தேன் மற்றும் தண்ணீர் ஆகிய இரண்டையும் கீழே ஊற்றினால் தண்ணீர் வேகமாக ஓடும், தேன் ரொம்ப மெதுவாக நகரும் அல்லவா? அதுதான் விஸ்காசிட்டி. ஓ, அப்போ பெயிண்ட் விஸ்காசிட்டி அதிகமான ஒண்ணு. சரியா சொன்னீங்க. பெயிண்ட் என்பது மிக அதிக விஸ்கோசிட்டி கொண்ட ஒரு திரவம். அதிலுள்ள தேவையற்ற கட்டிகளை வடிகட்ட வேண்டுமென்றால் மிக அதிக அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ரைட் ரைட். அதே சமயம் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் திரவம் தண்ணீர் போல மெல்லியதாக இருக்கலாம். ஆனால் அதில் கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய கிருமிகளோ அல்லது தேவையற்ற ரசாயன துகள்களோ இருக்கக்கூடாது. அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதனாலதான் இந்த ஃபில்டர்களை கஸ்டம் பில்டாக, அதாவது ஒவ்வொரு தொழிற்சாலையின் பிரத்யேக தேவைக்கேற்ப தனித்தனியா உருவாக்குறாங்க. ஒரு நிமிஷம், அந்த பாஸ்கெட் ஸ்ட்ரெயினர் என்றால் என்ன? அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அது பார்ப்பதற்கு ஒரு நீளமான உருவியான இரும்பு கூடை போல இருக்கும். திரவம் அந்த ஃபில்டருக்குள் நுழைந்து இந்த கூடையின் வழியே பாய்ந்து வெளியேறும். அப்போ அழுக்கெல்லாம் உள்ளேயே தங்கிடுமா? ஆமாம். திரவத்தில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் இந்த கூடைக்குள் தங்கிவிடும். ஆனால் இந்த கூடை எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே தொழில்நுட்பம். ஓ, அந்த வயர் மெஷ் மாதிரி விஷயங்களா? கரெக்ட். நீங்கள் ஆவணத்தில் படித்தீர்களே, வயர் மெஷ் என்பது இரும்பு கம்பிகளால் குறுக்கும் நெடுக்குமாக பின்னப்பட்ட ஒரு சாதாரண வலை. இது குறைந்த அழுத்தமுள்ள சாதாரண திரவங்களுக்கு பயன்படும். அப்போ பிரஷர் அதிகமான என்ன ஆகும்? மிக அதிக அழுத்தத்தில் ஒரு கெட்டியான திரவத்தை செலுத்தினா இந்த வலை கிழிந்துவிடும். ஓஹோ, அப்படியென்றால் அந்த வெட்ஜ் வயர் என்பது அதற்காகத்தான் பயன்படுத்துகிறார்களா? சரியாக பிடித்தீர்கள். வெட்ஜ் வயர் என்பது முக்கோண அல்லது வி ஷேப் கம்பிகளால் ஆனது. வி ஷேப்பா? அது எப்படி வேலை செய்யும்?
இதன் சிறப்பு என்னவென்றால் திரவம் பாயும் திசையை நோக்கி அந்த வி ஷேப்போட தட்டையான பகுதி இருக்கும். இதனால் அழுக்குகள் வலையின் மேற்பரப்பிலேயே தங்கிவிடும், வலையின் துளைகளுக்குள் சென்று சிக்கிக் கொள்ளாது. வாவ், இது ஸ்மார்ட்டான டிசைன். அப்போ க்ளீன் பண்றது ஈஸியா இருக்கும்ல? ஆமா, இதை சுத்தம் செய்வது மிக எளிது. சரி, இதைவிட மிக கடுமையான ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொள்வோம். பல 100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில், கற்பனை செய்ய முடியாத அழுத்தத்தில் ஒரு பெட்ரோலிய ரசாயனத்தை வடிகட்ட வேண்டும். அங்க போய் இந்த மெஷ்ஷ வச்சா தாங்காதே. கண்டிப்பா தாங்காது. எந்த வயர் மெஷும் தாங்காது. உருகிவிடும் அல்லது சிதைந்துவிடும். அதற்காகத்தான் அந்த சின்டர்ட் எலிமெண்ட்ஸ் வருகிறதா? அது என்ன சின்டர்ட் எலிமெண்ட்? பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதே. சின்டரிங் என்பது ஒரு அற்புதமான உலோகவியல் தொழில்நுட்பம், அதாவது மெட்டலர்ஜி. இரும்பு அல்லது வேறு உலோகங்களை மிக நுண்ணிய பொடியாக மாற்றிடுவாங்க. இரும்பு பொடியா? ஆமா, அதை உருக்காமல் ஆனால் மிக அதிக வெப்பத்தில் சுட்டு ஒரு கடற்பாசி போல, அதாவது ஒரு ஸ்பாஞ்சு போல மாற்றுவார்கள். இரும்பு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா? அதேதான். பார்க்க இரும்பு போல திண்மமாக இருக்கும். ஆனால் அதற்குள் கோடிக்கணக்கான நுண்ணிய வளைந்து நெளிந்த துளைகள் இருக்கும். திரவம் அந்த இரும்பு ஸ்பாஞ்சுக்குள் புகுந்து வெளியேறும். அடேங்கப்பா, அப்ப அது உடையாதா? இது எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் உடையாது, எவ்வளவு வெப்பத்திலும் உருகாது. ஒரு கப்பலின் என்ஜினிலோ அல்லது விண்வெளி தொழில்நுட்பத்திலோ இத்தகைய ஃபில்டர்கள் தான் பயன்படுகின்றன. அதனாலதான் அந்த 25 வருட அனுபவம் உள்ள நிபுணர்கள் எந்த தொழிற்சாலை, எந்த திரவம், என்ன வேதியியல் தன்மை என்பதை பொறுத்து இந்த ஃபில்டர் மீடியாவை முடிவு செய்கிறார்கள். 100% உண்மை. இது சாதாரண விஷயம் இல்ல. இதை கேட்கும்போதே தலை சுத்துகிறது. ஒரு சாதாரண ஃபில்டருக்கு பின்னால் இவ்வளவு பெரிய இயற்பியல் மற்றும் உலோகவியல் அறிவியலா? சரி, இவை அனைத்தையும் நாம் இயந்திரத்தின் உள்ளே மாட்டிவிடுகிறோம். வடிகட்டுதல் நடக்கிறது. அழுக்குகள் கூடைக்குள் சேர்கிறது. ரைட். என் வீட்டில் உள்ள வாட்டர் ஃபில்டர்ல அழுக்கு சேர்ந்தா அந்த ஃபில்டரை கழட்டி தண்ணீரில கழுவி மீண்டும் மாட்டி விடுவேன். ஆனா ஒரு மாபெரும் நதியிலிருந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சும் போதோ இல்லனா அந்த கூலிங் டவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுல உள்ள தண்ணீரை நிறுத்தாம வடிகட்ட வேண்டிய சூழ்நிலையில எப்படி சுத்தம் செய்வார்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. ஒவ்வொரு முறையும் இயந்திரத்தை நிறுத்தி மனிதர்கள் உள்ளே இறங்கி சுத்தம் செய்வார்களா? இது நடைமுறையில் சாத்தியமா? சாத்தியமே இல்ல. ஒரு மின்னுற்பத்தி நிலையத்தையோ அல்லது எஃகு ஆலை உலைகளையோ சில மணி நேரங்கள் நிறுத்தினால் கூட பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும். சில இயந்திரங்களை நிறுத்தினா திரும்ப ஸ்டார்ட் பண்ணவே பல நாள் ஆகுமே. ஆமாம். இந்த சிக்கலை தீர்க்கதான் இந்த துறையில் ஒரு மாபெரும் தொழில்நுட்ப பாய்ச்சல் நிகழ்ந்தது. அதுதான் நீங்கள் ஆவணங்களில் பார்க்கும் ஆட்டோ செல்ஃப் கிளீனிங் ஃபில்டர்கள். எங்கே தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஒரு ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் போல மனித தலையீடே இல்லாமல் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் இயந்திரங்களா? கரெக்ட். அது முழுமையா ஆட்டோமேட் செய்யப்பட்டது. இது ஸ்கேடா மற்றும் டிசிஎஸ் தொழில்நுட்பம் மூலம் முழுமையாக ஆட்டோமேஷன் செய்யப்பட்டுள்ளது என்று ஆவணங்கள் கூறுகின்றன. இதனால் தொடர்ச்சியான வடிகட்டுதல் சாத்தியமாகிறது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் இந்த ஆட்டோமேஷன் எவ்வளவு முக்கியம்னு புரியும். இதன் அளவுகளை பார்த்தால் எனக்கு இன்னும் பிரமிப்பாக இருக்கிறது. வயர் மெஷ் மூலம் 10 மைக்ரான் வரையும், வெஜ் வயர் மூலம் 200 மைக்ரான் வரையும் வடிகட்ட முடியுமா? இத கடல் அல்லது நதிநீரை உறிஞ்சுதல், ஆர்ஓ மெம்ப்ரேனுக்கு முன் தண்ணீரை சுத்தப்படுத்துதல், இயந்திரங்களில் பயன்படும் கூலண்ட் ஆயில் வடிகட்டுதல், இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறார்களாம். ஆமா. என் முதல் கேள்வி, இந்த மைக்ரான் என்றால் என்ன? 10 மைக்ரான் என்பது எவ்வளவு சிறியது? ஒரு மைக்ரான் என்பது 1 மில்லிமீட்டரில் 1000ல் 1 பங்கு. இதை நீங்க உங்க கண்களால் பார்க்கவே முடியாது. அப்போ அது ரொம்ப சின்னதா இருக்குமே. உங்களுக்கு புரியும்படி ஒரு நிஜ உலக உதாரணம் சொல்றேன். உங்களுடைய ஒரு ஒற்றை தலைமுடியை பிடுங்கி பாருங்கள். அந்த தலைமுடியின் தடிமன் சுமார் 70 முதல் 100 மைக்ரான்கள் வரை இருக்கும். ஓ, தலைமுடியே 100 மைக்ரான் தானா? அப்படியென்றால் 10 மைக்ரான் என்பது மனித கண்களுக்கே தெரியாத ஒரு தலைமுடியில் 10ல் 1 பங்கு அளவுள்ள மிக நுண்ணிய துகள். ஒரு பவுடர் துகளை விட ரொம்ப சிறியது. வாவ். அந்த அளவுக்கு சிறிய தூசிகளை கூட இந்த இயந்திரங்கள் மாபெரும் அழுத்தத்தில் பல லட்சம் லிட்டர் திரவத்திலிருந்து பிரித்தெடுக்கின்றன. கற்பனை செய்யவே வியப்பாக இருக்கிறது. ஆனால் இதை எப்படி இயந்திரம் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்கிறது? இதை நினைத்து பார்க்கும்போது வீட்டை சுத்தம் செய்யும் ஒரு ஸ்மார்ட் ரோபாட்டிக் வேக்யூம் கிளீனர் போல தெரிகிறது. அந்த ரோபோ ஒரு நல்ல உதாரணம்தான். ஆனால் அதன் செயல்படும் விதம் முற்றிலும் வேறு. அப்படியா? அது நகர்ந்து போய் சுத்தம் பண்ணாதா? ரோபோ கிளீனர் வீட்டைச் சுற்றி நகர்ந்து குப்பையை தேடிச் செல்லும். ஆனால் இந்த ஆட்டோ செல்ஃப் கிளீனிங் ஃபில்டர் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும்.
பிரம்மாண்டமான திரவம் அதனுள் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கும். ஓ, அப்போ அது எப்படி அழுக்கை கண்டுபிடிக்கும்? இங்கேதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஸ்குவாதா மற்றும் டிசிஎஸ் சிஸ்டம் உள்ளே நுழைகிறது. இதை ஒரு சென்சார் சிஸ்டம் என்று சொல்லலாம். இது எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். சொல்லுங்க. இதை இயற்பியலில் டெல்டா பி அல்லது டிஃபரன்ஷியல் பிரஷர் என்று சொல்வார்கள். டெல்டா பியா? அப்படி என்றால் அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றமா? மிகச்சரி. ஃபில்டருக்கு உள்ளே திரவம் நுழையும் இடத்தில் ஒரு பிரஷர் சென்சார் இருக்கும். ஃபில்டரை விட்டு திரவம் வெளியேறும் இடத்தில் இன்னொரு பிரஷர் சென்சார் இருக்கும். ரெண்டு பக்கமும் சென்சார் வச்சிடுவாங்க. ஆமா, ஃபில்டர் சுத்தமாக இருக்கும்போது இரண்டு பக்கமும் அழுத்தம் சமமாக இருக்கும். ஆனால் அந்த 10 மைக்ரான் அளவிலான அழுக்குகள் வலையில் சேரச் சேர வெளியேறும் திரவத்தின் அழுத்தம் மிக சிறிதளவு குறையும். ஓஹோ, தண்ணி வரது கொஞ்சம் குறையும். கரெக்ட். இதை மனிதர்களால் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த ஸ்காடா மென்பொருள் மில்லி வினாடிகளில் இந்த அழுத்த வீழ்ச்சியை கண்டுபிடித்துவிடும். உடனே என்ன நடக்கும்? உடனே டிசிஎஸ் சிஸ்டம் பிரதான குழாயை அடைக்காமலேயே ஃபில்டரின் அடியிலுள்ள ஒரு சிறிய வால்வை திறக்கும். அதே திரவத்தின் அழுத்தத்தை பயன்படுத்தி அந்த அழுக்குகள் அனைத்தையும் ஒரே வினாடியில் வெளியே தள்ளிவிட்டு வால்வை மூடிவிடும். வாவ்! அப்படியென்றால் அந்த இயந்திரத்தின் உள்ளே ஒரு மூளையும் நரம்பு மண்டலமும் இருப்பதைப் போல செயல்படுகிறது. இதற்கிடையில் பிரதான திரவ ஓட்டம் ஒரு வினாடி கூட நிற்காதா? நிக்கவே நிக்காது. தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். இதனால்தான் கடல் நீரை உறிஞ்சும் போதோ அல்லது ஆரோ மெம்பரேன்களுக்கு முன்போ இதை பயன்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஆரோ மெம்பரேன்கள் மிக மிக மென்மையானவை அல்லவா? ஆமாம், ரொம்ப சென்சிட்டிவ். அதில் ஒரு சிறிய மணல் துகள் அதிவேகத்தில் மோதினால் கூட அந்த மெம்பரேன்கள் கிழிந்துவிடும். அதை தடுக்கதான் இந்த 10 மைக்ரான் ஃபில்டர்கள் காவல் தெய்வங்கள் போல முன்னாடி நிற்கின்றனன்னு சொல்லலாம். நீங்க சரியா புரிஞ்சு கொண்டீர்கள். இயந்திரங்களை பாதுகாப்பது மட்டுமின்றி முழு தொழிற்சாலையின் தடையில்லா இயக்கத்தையும் இந்த தொடர்ச்சியான வடிகட்டுதல் தொழில்நுட்பம்தான் உறுதி செய்கிறது. இது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. மனிதர்கள் மூச்சு விடுவது எப்படி தடையின்றி நடக்கிறதோ அதேபோல தொழிற்சாலைகளின் இயக்கத்தை தடையின்றி நடத்தும் இதயம்தான் இந்த ஆட்டோமேஷன். இவ்வளோ பெரிய இயந்திரங்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத இயற்பியல் தொழில்நுட்பங்களை பற்றி பேசினோமே, இது எப்படி நிஜ உலகில் உங்க கைகளுக்கு வரும் அன்றாட பொருட்களை பாதிக்கிறது என்று பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கணும். ஆவணங்களில் கொடுக்கப்பட்டுள்ள வாடிக்கையாளர்களின் பட்டியலை பார்த்தால் உண்மையிலே நான் சற்று அதிர்ச்சியடைந்து விட்டேன். ஆவணங்களில் பாரிஸ், முருகப்பா, டாடா கெமிக்கல்ஸ், ஆதித்யா பிர்லா குழுமத்தின் கிராசியம் போன்ற மாபெரும் கடினமான தொழிற்சாலைகள் ஒருபுறம் இருக்கின்றன. ஆமா, அதெல்லாம் ரொம்ப ஹெவியான இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் மறுபுறம் நாம் கோடைக்காலத்தில் தாகம் தீர்க்க குடிக்கும் காலிமார்க் போவாண்டோ குளிர்பானம் மற்றும் நாம் நோய்வாய்ப்படும் போது எடுத்துக்கொள்ளும் டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்தின் மருந்துகளின் தயாரிப்பிலும் இந்த அபிமாட் நிறுவனம் பங்கு வகிக்கிறது என்று ஆவணம் கூறுகிறது. இதுதான் சுவாரஸ்யமான முரண்பாடு. ஒரு நிமிஷம். பெட்ரோலியம் மற்றும் எஃகு போன்ற மிக கடினமான ஆபத்தான தொழிற்சாலைகளுக்கு ஃபில்டர் தரும் அதே நிறுவனம்தான் நாம் குடிக்கும் குளிர்பானத்தையும் பாதுகாப்பானதாக மாற்றுகிறதா? டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்தின் உயிர்காக்கும் மருந்துகளையும் வடிகட்டுகிறதா? இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு முற்றிலும் முரண்பட்ட துறைகளுக்கு இடையே உள்ள அந்த பொதுவான சங்கிலி என்ன? முரண்பாடாக தோன்றினாலும் அறிவியலின் அடிப்படை விதிகள் எல்லா இடத்திலும் ஒன்றுதான். ஒரு திரவத்தை அதிலுள்ள திடப்பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இந்த தொழில்நுட்பம் என்பது தரத்தை உறுதி செய்வதற்கான ஒரு உலகளாவிய விதி. அதாவது பிரித்தெடுத்தல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணு. ஆமாம். ஆதித்யா பிர்லா அல்லது டாடா கெமிக்கல்ஸ் போன்ற நிறுவனங்கள் தாங்கள் தயாரிக்கும் ரசாயனங்களில் எவ்வித மாசும் இருக்கக்கூடாது என்பதில் எவ்வளவு பிடிவாதமாக இருப்பார்களோ அதைவிட 1000 மடங்கு கவனத்தை மருந்து நிறுவனங்களும் உறவுப்பொருள் தயாரிப்பாளர்களும் செலுத்துகிறார்கள். அது மனிதர்களோட நேரடி பயன்பாட்டுக்கு வருது இல்லையா? கரெக்ட். போவன்ட போன்ற ஒரு குளிர்பானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை ஒரு கடையில் வாங்கும்போது அது பல மாதங்கள் கெட்டுப்போகாமல் அந்த தெளிவான நிறத்துடன் அதே சுவையுடன் இருக்க வேண்டும். ஆமா, அதுல எந்த மாறுதலும் இருக்கக்கூடாது. தயாரிப்பின் போது அதில் கலக்கப்படும் சர்க்கரை பாகு அல்லது மூலப்பொருட்களில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய பாக்டீரியாவோ அல்லது தூசியோ இருந்துவிட்டால் அது ஒட்டுமொத்த பானத்தின் சுவையையும் ஆயுளையும் கெடுத்துவிடும். ஓ, அதனாலதான் அந்த 10 மைக்ரான் அளவிலான வடிகட்டுதல் குளிர்பான தயாரிப்பிலும் தேவைப்படுகிறது. அதேதான். அதேபோல டாக்டர் ரெட்டிஸ் போன்ற மருந்து நிறுவனங்கள் தயாரிக்கும் ஒரு திரவ மருந்தில் அல்லது ஊசி மூலம் உடலுக்குள் செலுத்தப்படும் திரவத்தில் தேவையற்ற ஒரு நுண்ணிய வேதியியல் துகள் இருந்தால் அது நேரடியாக மனித உயிருக்கே ஆபத்தாக முடியலாம்.
ஆமா, அங்க தப்பு நடக்கவே கூடாது. அங்கே எந்த சமரசத்திற்கும் இடமில்லை. எனவே பல ஆயிரம் டிகிரி வெப்பத்தில் எஃகு உருக்கும் உலைக்கு தண்ணீரை வடிகட்டி வழங்குவது எவ்வளவு சவாலான பணியோ அதே அளவு துல்லியமான மிக நுட்பமான பணிதான் ஒரு குளிர்பானத்தையோ அல்லது மருந்தையோ வடிகட்டுவதும். இப்போ இது ரொம்ப தெளிவா புரியுது. அபிமாட் போன்ற நிறுவனங்கள் இந்த இரண்டு முற்றிலும் மாறுபட்ட உலகங்களையும் பிரித்தெடுத்தல் அல்லது செப்பரேஷன் என்ற ஒற்றை தொழில்நுட்பத்தின் மூலம்தான் ஒன்றிணைக்கின்றன. ஒரு நிறுவனம் இத்தனை முரண்பட்ட துறைகளில் வெற்றிகரமாக செயல்படுகிறது என்றால் அவர்கள் வெறும் இரும்பு இயந்திரங்களை மட்டும் விற்கவில்லை, அவர்கள் தரத்தையும் பாதுகாப்பையும் விற்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த உரையாடல் உண்மையிலேயே நம்மை சுற்றியுள்ள உலகை முற்றிலும் புதிய ஆழமான கோணத்தில் பார்க்க வைக்கிறது. சரி, நாம் இப்போது இந்த ஆழமான பகுப்பாய்வின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு நல்ல கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும். இதை சுருக்கமாக தொகுத்துச் சொல்ல வேண்டுமென்றால் 2014 மகாராஷ்டிராவின் தானே பகுதியில் ஒரு சிறிய குழுவால் தங்களின் 25 வருட அனுபவ முதலீட்டை கொண்டு தொடங்கப்பட்ட அபிமாட் என்ற நிறுவனம் இன்று எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அறிவியல் சாம்ராஜ்யமாக வளர்ந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். ஆமாம், ரொம்ப பெரிய வளர்ச்சி. வெறும் கம்ப்யூட்டர் பேப்பரில் வரையப்படும் டிசைன் சாஃப்ட்வேரில் தொடங்கி திரவங்களின் இயற்பியலை புரிந்து கொள்ளும் பைலட் ஸ்கேல் பரிசோதனைகள் செய்து பின் 10 மைக்ரான் அளவிலான கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய தூசிகளை கூட தடுத்து நிறுத்துவதை பார்த்தோம். அதோட அந்த ஆட்டோமேஷன் ரொம்ப முக்கியம். மனித தலையீடே இல்லாமல் பிரஷர் சென்சார்கள் மூலம் இயங்கும் ஆட்டோ செல்ஃப் கிளீனிங் ஃபில்டர்கள் வரை இவர்களின் தொழில்நுட்பம் பரந்து விரிந்துள்ளது. இவை அனைத்தும் பெட்ரோலியம், கப்பல் துறை தாண்டி நாம் அன்றாடம் பயன்படுத்தும் போவோண்டோ குளிர்பானம், டாக்டர் ரெட்டிஸ் மருந்துகள் என நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அரணாக கலந்திருக்கிறது. மிக சரியாக தொகுத்து கூறினீர்கள். மனித நாகரிகம் எப்போது தூய்மையை நோக்கி நகரத் தொடங்கியதோ, எப்போது தேவையற்றதை நீக்கி தேவையானதை பயன்படுத்த தொடங்கியதோ, அப்போதே இந்த வடிகட்டுதல் தொழில்நுட்பத்தின் முதல் விதையும் தூவப்பட்டு விட்டது. ஆமாம், அது ஒரு வரலாற்று தொடர்ச்சி. இன்று அது ஸ்காடா கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு அதிநவீன தானியங்கி அமைப்பாக மாறியிருக்கலாம். ஆனால் அதன் அடிப்படை நோக்கம் ஒன்றுதான். அது மனிதர்களையும் இயந்திரங்களையும் பாதுகாப்பது. அருமையான பதிவு. இந்த உரையாடலை ஒரு சிறிய ஆனால் ஆழமான சிந்தனையுடன் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த முறை நீங்கள் கடையில் ஒரு மிகத் தெளிவான சுவையான குளிர்பானத்தை வாங்கி பருகும்போதோ அல்லது காய்ச்சலுக்காக ஒரு மாத்திரையை உட்கொள்ளும் போதோ அதன் பின்னணியில் உள்ள அந்த 10 மைக்ரான் ஃபில்டர்களை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயந்து. ஒரு ஒற்றை தலைமுடியில் 10 ஒரு பிள்ள அளவுள்ள அசுத்தத்தை கூட உங்கள் உடலுக்குள் செல்ல விடாமல் தடுக்கும் எங்கோ ஒரு மூலையில் சத்தமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் இயந்திரங்கள்தான் உங்கள் ஆரோக்கியத்தின் காவலர்கள். இதுபோல நமது அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்கும், நமது பாதுகாப்பை ஒவ்வொரு நொடியும் உறுதி செய்யும், ஆனால் நம் கண்களுக்கு ஒருபோதும் நேரடியாக தெரியாத வேறு என்னென்ன பிரம்மாண்டமான அறிவியல் செயல்பாடுகள் நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விடை தேடும் உங்கள் பயணம் நிச்சயமாக வியப்புகள் நிறைந்ததாக இருக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் சந்திப்போம்.